மட்டும் நான் சீசன்ல என் கூட இருந்திருந்தா இந்த ஆள்கிட்ட நான் பேசிருக்கவே மாட்டேன். யாரும் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இல்லையா, ஒண்ணுமே கழட்டி இருக்க முடியாது. வெள்ள வேட்டி வாங்கி நம்ம கட்சிக்கு வந்துடுறீங்களா, நீங்க யாரு அப்படின்னா முத்துக்குமரன் மட்டும் நான் சீசன்ல என் கூட இருந்திருந்தா இந்த ஆள்கிட்ட நான் பேசிருக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தமிழ் பிடிக்கும், பட் தமிழ் கிளாஸ் பிடிக்காது. இவர்கிட்ட போய் ஏதாச்சும் பேச்சு கொடுத்தோம்னா செய்யுள் பகுதியில இருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டாருன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு பக்கத்துல போயிருக்க மாட்டேன். உலகம் உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயம் தான் கண்டுபிடிச்சது. தமிழக எங்கும் உங்களுடைய புகழ் பரவிருச்சு அப்படின்னு சொல்லி ராஜு வீட்டுல பார்ட்டி ஒண்ணு பண்ணலாமான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. உங்களை கவர் பண்றதுக்கு குமரன் குடியில் ஆரம்பிக்கிறோன்னு வாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? நான் சொல்றேன், இவங்க போன்லாம் எடுங்க, பேசுங்க, இந்த வரேன் அந்த வரேன்னு சொல்லுங்க, அப்படியே ஓடி இருக்கு. வாயில வசம் போச்சு தேக்க. ஏன் அப்படி பண்ணிட்டே இருக்கீங்க? உங்களுடைய திறமையெல்லாம் பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு அரசியல்ல பெரிய ஆளா வருவீங்கன்னு தோணுது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி வாங்கி நம்ம கட்சிக்கு வந்துடுறீங்களா? விஜய் டிவி உங்கள் ஓட்டு விஜய் டிவி கே, விஜய் டிவி கே, விஜய் டிவி கே, அப்படி போயிடலாம். நக்கல்யா அவனுக்கு. நீங்க அந்த மாதிரி எல்லாம் போனீங்கன்னா நீங்க ஒரு பயங்கர ஸ்ட்ரென்த்துங்க. சூப்பர். ஏன்னா நல்லா விளையாண்டவனே கவுத்தி விட்டீங்க. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்போ நீங்க வேற ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க இல்லையா, உங்க ஊர்ல பிக் பாஸ் நடந்து நான் வந்திருந்தேன்னா என்னால ஒண்ணுமே கழட்டி இருக்க முடியாது. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஆனா நீங்க வந்து இங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு. ஓகேவா? சூப்பரா பண்ணீங்க. ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. Thank you. நான் நச்சு ரோஸ் பண்ணா பாராட்டிங்க, ரொம்ப நன்றி. இதுதான் ரோஸ்ட். நீங்க அதை பாராட்டுன்னு எடுத்துக்கிட்டா எப்படி? பக்கத்துலங்க ஜாக்லினா, தர்ஷிகா. சாரிங்க. பேசிக்கலி வந்து ஐ அம் ஃப்ரம் தமிழ்நாடுங்க. அதுக்கு ஓபன் தி டோர். போடா. கேரளால இருந்து யாரு வரலாம்னு நாங்க அள்ளி அனுப்பிச்சிடுவோம். இவ கேரளா இல்ல. தர்ஷிகா அஞ்சிதா இங்க உட்கார்ந்திருக்கா மூஞ்சி. ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். சாரி மாமா. என்னம்மா? கோபால் கேரளா இவட உண்டு. கேரளா அப்படியானோ? ஆந்திரா உண்டு. நான் கேரளாவை முடிச்சிட்டு வரட்டுங்களா தர்ஷிகா? சரி சரி. மக்களை பிடிக்க வைக்கணும்னு சொல்லி கேரளால இருந்து வர்றவங்க எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ண வேண்டாம். இங்க மக்களை இரிட்டேட் பண்ணாம இருந்தாலே போதும், எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிரும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இன்னொன்று வந்து என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் வரும்போது அவங்க கிரீன் ரூம்ல இருந்தாங்க, பார்த்தேன். நீங்க யாரு? நான் போலீஸ் எல்லாம் இல்லைங்க, ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க. சீசன் 5 வின்னர். எப்படி வின் பண்ணுச்சு? இந்த ஹீரோயின்ஸ் இருக்கிற அப்படிதான் கேட்டா. ஒரு நிஜமா வின்னர் வயிறறிஞ்சு சொல்றேன். இன்னும் 3 மாசத்துல உன்னை பார்த்து எவ்வளவு அந்த கேள்வி கேட்கல. ஜமார் காட்டு யானையை எந்த கத்திரிகளாலும் தடுக்க முடியாது கோபி. நீ யாரு, எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்பானுங்க பாரு. உனக்கு தமிழும் தெரியாது, தமிழுக்கு அர்த்தமும் தெரியாது. தர்ஷிகா நீங்க வரும்போதுங்க பிகில் டீம்ல வர்ற ஒரு பொண்ணு மாதிரி நினைச்சாங்க. சிங்கப்பெண்ணு அந்த ஃபீல்ல நினைச்சேன். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? ஓடி வந்து பந்த உதைக்கிறீங்க, பந்து கிரவுண்ட்லயே தான் இருக்கு, நீங்க போய் வலையில விழுந்துட்டீங்க. சூதுவாது தெரியாம வளர்ந்துட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? செம சூப்பரா ஆரம்பிச்சீங்க. நல்லா வந்து சில்லறையெல்லாம் சார் உங்களுக்கு ஓட்டெல்லாம் போட்டாங்க. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். விஜய் விஷால், புரட்சி தளபதி விஷாலுக்கு அப்புறம் நீ தான் ஃபேமஸா இருந்த. வேணா இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. எனக்கு என்னவோ இந்த செட்ல வந்து அடுத்தது உடனே ஹீரோ ஆகக்கூடிய முக இது உங்களுக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? சாட்சனாவை ஒரு நாள் ஏடா வெளியே அனுப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி குதிச்சுட்டேன். அந்த சண்டாளா நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? எத்தனையோ பேர் வெளியில எவ்வளோ பேர் போஸ்ட் கிஸ்ட்லாம் போட்டாங்க. நானும் என்ன பண்ணேன், ஒரு ட்வீட் #சென்ட் பேக் சாட்சனா போட்டேன். தவறுங்க, நான் என்ன எடுத்தோம்? பேசிட்டே இருக்கிறீங்க. அது கேட்டுருச்சு போல இருக்கு. உன்னை உள்ள அனுப்பிச்சாங்க. உனக்கு போட்ட ட்வீட் டெலிட் பண்ணிட்டு அன்ஃபாலோ பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நம்ம பிக் பாஸ் அல்டிமேட்னு ஒன்று கூப்பிடுவாங்க. யார் யாருக்கெல்லாம் சரிப்படி பத்தலையோ அவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு 2 ஊம குத்து விரட்டி விட்டுருக்கணும். சரிண்ணே. இங்க பாரு, மேல கை வச்சுட்டே. தர்ஷா உன்னை யாரும் உள்ள வற்புறுத்தல இல்ல, உன்னை யாரும் உன்னை மிரட்டி எல்லாம் உள்ள போய் வைக்கல. ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? அப்புறம் சாட்டர்டே எபிசோட்லாம் தலையில தேங்காய் உட்காந்த மாதிரி விழுந்து உட்காந்துருந்தேன். ஒரு மாதிரி இருட்டாவே இருந்தியா? ஏன் சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. கொஞ்சம் இந்த சாட்டர்டே சண்டே ஆச்சுனா சேது சார் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா மிச்ச இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே எல்லாம் கிழிச்சிடுவேன். மண்டே டு ஃப்ரைடே எல்லாமும் அப்படிதான். ஐயோ சாட்டர்டே வரப்போதே அப்படிங்கிறது ஒரு பதட்டமா இருக்கும். என்னம்மா ஏன் பதற? என்ன ப்ராப்ளம்? அதுலயே போயிருச்சு பியூர் சோல். மனசுலயும் ஒண்ணும் கிடையாது, மைண்ட்லயும் இதை வச்சுக்க மாட்டான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இப்போ நம்ம பேசிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியல. இப்படி ஃபீல் ஆகுது என்னால புரிஞ்சுக்க முடியும். பட் பேமெண்ட் வாங்கிட்டேன், சாரி. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா
பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? இப்போ இல்ல இன்னும் 3 வருஷம் கழிச்சு கேட்டா கூட சீசன் 8ல யார் இருந்தான்னு கேட்டா நமக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் நாம இருந்தோம். சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. வேற யாருக்குமே ஞாபகம் இருக்காது. இதை உங்களுக்கு உணர்த்ததுக்காகவே சற்று முரட்டுத்தனமாக நடந்து கொண்டேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.